इस देश को ये मेरा गारंटी। इस देश को ये मेरा गारंटी। इस देश को ये मेरा போதுமே உங்க கேரண்டி. கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களியுங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். கேஸினுடைய விலை 5000 ஆனாலும் பரவாயில்லை. பெட்ரோல் டீசலுடைய விலை 500 ரூபாய் ஆனாலும் பரவாயில்லை. இந்தியாவை மோடியும் உத்தரப்பிரதேசத்தை யோகியும் ஆட்சி செய்தால் போதுமானது என்று அந்த பெண்கள் சொல்கிறார்கள். இந்த இடத்தில் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பாரக்கால பிரபாகரன் அவர்கள் சொன்ன ஒரு மிக முக்கியமான விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். அதாவது மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். தேர்தல் நேரத்தில் உத்தரப்பிரதேசத்திலிருந்து வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு வீடியோ. அதை முதலில் பார்க்கும்போது உங்களுக்கு சிரிக்க தோன்றினாலும் அது விளைவிக்க போகக்கூடிய ஆபத்து என்பது சாதாரணமானதல்ல. முதலில் அந்த வீடியோவை பாருங்கள். हमें 5000 का सिलेंडर भी मिलेगा तो हम 5000 का सिलेंडर लेंगे, लेकिन मोदी योगी को वापस लेके आएंगे. हम कमा के खा लेंगे, 5000 का सिलेंडर ले लेंगे, 500 रुपए लीटर पेट्रोल ले लेंगे, बट मोदी सरकार अगेन இந்த வீடியோவில் பேசக்கூடிய பெண்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், கேஸினுடைய விலை 5000 ஆனாலும் பரவாயில்லை, பெட்ரோல் டீசலுடைய விலை 500 ரூபாய் ஆனாலும் பரவாயில்லை, இந்தியாவை மோடியும் உத்தரப்பிரதேசத்தை யோகியும் ஆட்சி செய்தால் போதுமானது என்று அந்த பெண்கள் சொல்கிறார்கள். இந்த இடத்தில் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பாரக்கால பிரபாகரன் அவர்கள் சொன்ன ஒரு மிக முக்கியமான விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். அதாவது மோடி என்ன சொன்னாலும் அல்லது சங்க பரிவாரங்கள் என்ன சொன்னாலும் அதை நம்பக்கூடிய ஒரு கூட்டத்தை இந்த 10 வருடத்தில் உருவாக்கி வைத்திருப்பது என்பதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய பலம். அதான் ஒருவேளை இந்த பெண்கள் இன்னமும் மோடி 15 லட்சம் ரூபாய் நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல போட்டு தருவாரு, 15 லட்சம் ரூபாய் பேங்க் அக்கௌண்ட் வந்தா 5000 ஆனா என்ன, 500 ஆனா என்ன, பிரச்சனை இல்லைன்னு அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறாங்களோ என்னவோ நமக்கு தெரியல. அல்லது தங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி போதிய அறிவில்லாமல் பேசுகிறார்களோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் மேலோட்டமாக பார்த்தால் நமக்கு சிரிப்பை வரவழைக்கலாம். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக பெண்கள் எப்படி சிந்திக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது நமக்கு மிகுந்த பயமும் அதிர்ச்சியும் கலந்து வருகிறது. குறிப்பாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு ஒரு பக்கம் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ என்று முழக்கங்கள் மட்டும் போய்கொண்டிருக்கிறது. மறுபக்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலைமை என்ன? மணிப்பூர் ஆதாரம் இருக்கிறதா இல்லையா? நமக்கு ஹரியானா ஆதாரம் இருக்கிறதா இல்லையா? காஷ்மீர் ஆதாரம் இருக்கிறதா இல்லையா? குஜராத்தும் மகாராஷ்டிராவும் மத்திய பிரதேசமும் நம் கைகளில் ஆதாரமாக இருக்கிறதா இல்லையா? இந்தியாவில் ஊட்டச்சத்து, அதாவது உலகிலேயே ஊட்டச்சத்து குறைபாடுள்ள தாய்மார்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளில் ஒன்றாக இந்தியா மாறி இருக்கிறதா இல்லையா? எவ்வளவு சொல்லலாம், எவ்வளவு பெரிய பட்டியலை நாம் பண்றோம். பெண்கள் பாதுகாப்பு குறித்து இன்றைக்கு இந்தியாவுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது உலகம் முழுவதும் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் 2 பெண்கள் இனி, அதாவது நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, என்ன தலைகீழாக மாறினாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் உத்தரப்பிரதேசத்தை யோகியும் இந்தியாவை மோடியும் ஆட்சி செய்தால் போதும் என்று. அப்ப எந்த அளவிற்கு இவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதனாலதான் நம்ம சொல்றோம், கடந்த 10 வருடங்களில் மோடியினுடைய ஆட்சி நடந்திருக்கிறது. இப்போது அவர்களை வீட்டுக்கு அனுப்பினாலும் இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய சில கட்டமைப்புகள் இருக்கிறது. அதை உடைப்பது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா அந்த அளவிற்கு எல்லா துறைகளிலும் மிகப்பெரிய அளவில் நஞ்சை விதைத்து வைத்திருக்கிறார்கள். மக்களை மிகப்பெரிய அளவில், அதாவது அறிவு ரீதியாக மிகவும் பின்னோக்கி எடுத்து சென்றிருக்கிறார்கள். நீங்க எல்லா துறைகள்லையும் நீங்க பாத்தீங்கன்னா, ஏன்னா நமக்கு ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியில ஒரு மிக முக்கியமான பங்களிப்பு யாருடையது? யாருடைய பங்களிப்பின் மூலமாக ஒரு நாடு வளர்ச்சி அடையும்? பெண்களின் பங்களிப்பின் மூலமாகத்தான்.
ஆனால் பெண்களை இப்படி சிந்திப்பவர்களாக RSS ஆல் மாற்ற முடிந்திருக்கிறது என்றால் அது RSSக்கு மோடிக்கும் கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி. அதாவது எனக்கு எவ்வளவு துயரங்கள் வந்தாலும் பரவாயில்லை, எனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு இருந்தால் போதும் என்று சொல்லக்கூடிய மனநிலையை என்ன சொல்வது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன செய்ய போகிறோம்னே தெரியல. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.